சிங்கிள் கோட் பேஸ் தான். நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணலாம், iOS யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம், லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளட்டருக்கு இருக்கோ அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன். எப்பவுமே நமக்கு ஒரு தாட் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்துக்கலாம் அந்த மாதிரி தாட் இருந்துட்டே இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா இருக்கு, ஏன்னா தேர்ட் இயர் சும்மா சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கும். இப்படி கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம கேரியர் எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆகி மேலே போயிருக்கோங்கிற ஒரு எண்ணம் தான். ஆக்சுவலா நான் டேரக்டா அந்த கம்பெனிக்கு போனேன், அங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்க ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நெக்ஸ்ட் டேல இருந்தே அவங்க வர சொல்லிட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. நான் வந்து ஒரு 6 மந்த்லயே வந்துட்டு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிங்கிள் ஹேண்டடா. ஒரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா புது புது பேக்கேஜஸ் வந்து இருக்கும். அதாவது ஒரு ஜாவா யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது இட் இஸ் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ். பட் திஸ் ஃபிளட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS அண்ட் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு மேக் அ வெப்சைட் யூசிங் தட் ஃபிளட்டர் ஃப்ரேம்வொர்க். ஃபியூச்சர்ல போகும்போது இப்போ வெப் டெவலப்பர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டிமாண்ட் கம்மியா இருக்கு, ஆப் டெவலப்பர் கம்மியா இருக்காங்க, அவங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு. So those who are having the high demand, they'll be get high paid in futures. So this is a kind of investment I think. Hey guys, welcome back to the next episode of A-Listers, and it's been a while A-Listers வந்துட்டு இந்த சேனல்ல கண்டினியூ பண்ணி. ஸோ இன்னைக்கு A-Listersக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா ஒன் ஆஃப் மை காலேஜ் கிளாஸ்மேட் தினேஷ். இப்போ கரண்டா வந்துட்டு ஜூனியர் ஆப் டெவலப்பரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு ஒரு பிகினர் இல்லைன்னா ஒரு இன்டர்மீடியட் ஆப் டெவலப்மெண்ட்ல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோல ஒரு பிகினருக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பேசிக் திங்ஸ் அண்ட் ரோட் மேப் திங்ஸ் வந்துட்டு தினேஷ் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம கூட ஷேர் பண்ண போறான். ஸோ ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் ஹாய் தினேஷ், வெல்கம் டு A-Listers, and please introduce yourself to my subscribers. Hi Arvind, hi all Arvind subscribers, and Arvind, thank you for inviting me to this wonderful event. Today I'm going to share my experience regarding app development with you all. And myself Dinesh Kumar, நான் இப்போ தான் காலேஜ் சிஎஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் வந்து ஜூனியர் ஆப் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இன்ட்ரோ நம்ம ஷார்ட்டா முடிச்சிட்டான். ஓகே, நம்ம டைரக்டா கொஸ்டின்ல இருந்தே போயிடலாம் தினேஷ். ஃபர்ஸ்ட் திங்கா ஆப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லி ஒரு பேசிக் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ நோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஆப் டெவலப்மெண்ட் பத்தி தெரியும், பட் இருந்தாலும் ஒரு பேசிக் அவுட்லைனோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஓகே அரவிந்த், பேசிக்கா வந்து நம்ம டெய்லி நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸா இருக்கட்டும், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸ் ஆப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஆப்ஸை டெவலப் பண்ற ஒரு விஷயம் தான் ஆப் டெவலப். இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய டொமைன் இருக்கு இல்லையா, நீ ஏன் பர்டிகுலரா ஆப் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நான் இனிஷியலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ண கிடையாது, வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் இயர்ல நான் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னோட சம் பர்சனல் ரீசன்ஸ்னால அதை கண்டினியூ பண்ண முடியாம அதை குவிட் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நான் ஃபைனல் இயர்ல எல்லாரும் வெப் டெவலப்மெண்ட் தான் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி போனா நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதான் ஆப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன எடுத்து வச்சிருந்தேன்னா, உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸே ஆப் டெவலப்மெண்ட் தானா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்து வச்சிருந்தேன், பட் நீ ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ ஐம் மூவிங் டு மை தேர்ட் கொஸ்டின், பிளேஸ்மெண்ட் ஜேர்னி. பிகாஸ் இப்போ நீ கரெக்டா எனக்கு தெரியும், நீ ஒரு ஜூனியர் ஆப் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இது எப்படி ஆன் கேம்பஸ்ல கிடைச்சதா இல்ல ஆஃப் கேம்பஸா? அண்ட் ஆன் கேம்பஸ்ல என்ன கோ த்ரூ பண்ண, ஆஃப் கேம்பஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, பிளேஸ்மெண்ட் ஜேர்னின்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் ஆன் கேம்பஸ்ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 3 to 4 கம்பெனிஸ் பக்கம் அட்டன் பண்ணியிருப்பேன், ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதனால சைட் பை சைடா வந்து நான் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ்லயுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தென் ஒரு கம்பெனில வந்து நான் இன்டர்ன் கிளிக் ஆச்சு, அப்படி அதில் கண்டினியூ பண்ணி இப்போ நான் வந்து ஃபுல் டைமா அங்கே போயிட்டு இருக்கேன். ஆன் கேம்பஸ்ங்கும் போது நீங்க நிறைய செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் தாண்டி வர வேண்டியது. இப்போ ஆஃப் கேம்பஸ்ன்னு எடுத்துட்டா சில கம்பெனிஸ் வந்துட்டு தே ஆர் எஸ்பெஷலி லுக்கிங் ஃபார் ஸ்கில் கைஸ். இன்டர்ன் பொசிஷனா இருக்கட்டும், மேபி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்டர்ன் எடுத்து அதுக்கப்புறமா அவங்க ஃபுல் டைம் மாத்துவாங்க. இன்டர்ன் அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்கில் மட்டும் இருந்த போது தே டோன்ட் லுக் ஆஃப் தேர் மார்க்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் நத்திங் லைக் திஸ். ஸோ இந்த பக்கம் என்ன மிஸ் பண்ணணும், அது இந்த பக்கம் என்னோட ஸ்கில் இருந்துச்சு, ஆனா வந்து என்னோட அந்த ஆப்டிடியூட் இந்த மாதிரி தான் எனக்கு எதுவும் அவ்வளோக்கும் இது இல்லை. ஸோ இந்த ஸ்கில் வச்சு மட்டுமே நீங்க ஆஃப் கேம்பஸ்ல ஈஸியா நீங்க செலக்ட் ஆகும். அதுதான் நான் பண்ணிருக்கேன். எப்படி ஆப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண, என்னென்னலாம் கத்துக்கிட்ட, அண்ட் இப்போ என்ன மாறி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டா சொல்லிட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னோட ஜேர்னி மட்டும் சொல்றேன், பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஆப் டெவலப்மெண்ட் ஆக்சுவலா. அது வந்து நான் லாஸ்ட்ல மென்ஷன் பண்றேன். நான் இனிஷியலா வந்துட்டு அந்த பல ரிசர்ச்க்கு அப்புறமா ஆப் டெவலப்மெண்ட் படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஆரம்பிச்ச லாங்குவேஜ் வந்து ஜாவா. ஜாவா தான் பேசிக்கா எல்லாருமே படிச்சுட்டு இருப்போம்.
அந்த லாங்குவேஜ் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாவா ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் ஜாவா இஸ் யூஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கரெக்டா. அப்படி அந்த ஜாவா யூஸ் பண்ணி சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் லைக் இப்போ ஒரு பிஸ் ஆப்பா இருக்கட்டும், ஒரு டூ டூ லிஸ்ட் ஆப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் வந்து நான் பண்ணி ஸ்டோர் மட்டும் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதை நான் யார்ட்டையும் காமிக்கல, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அந்த மாதிரி நான் படிச்சு ஒரு யூடியூப் பார்த்து கோர்ஸ் பார்த்து பண்ணி அந்த மாதிரி பண்ணதுதான் என்னோட இன்டர்னுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்ன் தான் வந்து என்னோட ஜாபுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ ஜாப்ல வந்து நாங்க ஃப்ளட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் அது அங்கதான் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க ஒரு விஷயத்துல பேசிக் நீங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனால நீங்க எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் புதுசா படிக்கிறீங்க, எந்த ஒரு லாங்குவேஜ் புதுசா படிக்கிறீங்கனாலும் ஈஸியா இருக்கும். நீங்க யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ், தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணா, இப்போ என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதுல என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு, கம்பேர் பண்ணும்போது உனக்கு எது ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கறத ஷேர் பண்ண முடியுமா? கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் யூஸ் பண்ணிருக்கிறது தான் வந்துட்டு சூப்பர் ஆசம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வந்துட்டு ஜாவா யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது இட் இஸ் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ். பட் திஸ் ஃபிளட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு மேக் அ வெப்சைட் யூசிங் தட் ஃபிளட்டர் ஃப்ரேம். that is a really a big thing. And அது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க they are developing that framework and you can able to develop desktop application in Windows, Mac OS, Linux and these kind of platforms. So ஒரு சிங்கிள் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நீங்க எந்த விதமான ஒரு ஒரு சிங்கிள் கோட் பேஸ் தான் நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணலாம், ஐஓஎஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா விண்டோஸ் யூஸ் பண்ணலாம், லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளட்டருக்கு இருக்கோ அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன். This is really a good one, I think. ஃபிளட்டருக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். Okay, correct. I want to share that. Flutter is a framework and it is using the language Dart, D-A-R-T, Dart. Not Dart, Dart, D-A-R-T. It is the combination of Python, JavaScript and these kind of languages. It is very very really like நான் சொன்ன மாதிரி நீங்க பேசிக் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா it is really easy to learn this language. Not that much of tough we are thinking. என்ன பேசிக் வேணும், வாட் ஆர் தி ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க ஆப் டெவலப்மெண்ட் இந்த வீடியோ பாக்குறவங்க ஃப்ரெஷ்ஷா ஆப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா, இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு ஆட் ஆன் மாதிரி ஒரு அட்வான்டேஜ் மாதிரி அப்படிங்கறத ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 6 மந்த்லயே வந்துட்டு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிங்கிள் ஹேண்டடா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஜாவா படித்தேன். ஜாவாவோட பேசிக்ஸ் என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நீங்களுமே அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா ஜாவா லாங்குவேஜோ ஏதோ ஒரு பைத்தானோ வந்து எடுத்துட்டீங்கன்னா அதோட பேசிக்ஸ் கவர் பண்ணீங்கனாலே நீங்க இன்னொரு லாங்குவேஜ் நீங்க படிக்கும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் ஈஸிலி. பிகாஸ் ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான், சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். இதுல நீங்க எப்படி இன்ட் டிக்ளேர் பண்றீங்களோ அதே மாதிரி தான் எதுவுமே பண்ணுவீங்க. இது எப்படி ஃபார் லூப் இருக்கோ அது, அதாவது ஏதோ ஒரு லாங்குவேஜோட பேசிக்ஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாலே நீங்க எல்லா இதுலயுமே நீங்க இப்போ நீ ஏதாவது ஃபீல் பண்றியா தினேஷ், எனக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் எனக்கு நான் ஆப் டெவலப்மெண்ட்ல என்டர் ஆகும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் நான் அட்ரஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எதனா இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ண முடியுமா? அதான் எப்பவுமே நமக்கு ஒரு தாட் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்துக்கலாம் அந்த மாதிரி தாட் இருந்துட்டே இருக்கும். எனக்கு இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தேர்ட் இயர் சும்மா சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தோம். இப்படி கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம கேரியர் எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆகி மேலே போயிருந்தோங்கிற ஒரு எண்ணம் தான். பட் ஐம் நாட் டூ லேட் டு ஸ்டார்ட். கொஞ்சம் ஃபோர்த் இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன சில பேர்லாம் வந்துட்டு ஃபோர்த் இயர் முடிஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஐம் நாட் டூ லேட் டு ஸ்டார்ட். கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. ஓகே, அதர் தட் நீ டெக்னிக்கலா எந்த ஒரு இஷ்யூஸும் மோஸ்டா ஃபேஸ் பண்ணல இல்லையா? இல்ல ஃபேஸ் பண்ணியா? இல்ல எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஆக்சுவலா நான் டைரக்டா அந்த கம்பெனிக்கு போனேன். அங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அவங்க ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நெக்ஸ்ட் டேல இருந்தே அவங்க வர சொல்லிட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. இன்டர்ன் புரியல. ஃபார் இன்டர்ன் நெக்ஸ்ட் இயர்ல இருந்தே வர சொன்னது வந்து ஃபார் இன்டர்ன் ஜஸ்ட் ஃபார் இன்டர்ன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட். ஓகே, தென் மூவ் டு யுவர் இன்டர்ன்ஷிப். எவ்வளவு மந்த் இன்டர்ன் நீங்க பண்ணீங்க? இன்டர்ன்ல நீங்க என்னென்ன ஒர்க்லாம் மேஜரா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் பேசிக்கா இப்படிதான் ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படிங்கறதையும் கவர் பண்ணா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப்ங்கிறது வந்து நீங்க ரெண்டு விதமா பிரிக்கலாம். இப்ப நான் போனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கம் இன்டர்ன்ஷிப். நான் போகும்போது எனக்கு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் தான் தெரியும். இப்போ ஃபிளட்டர் நீங்க கத்துக்கணும்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இனிஷியலா வந்து அதை கத்துக்கிட்டு தான் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ நான் ஒரு 2 months டைம் எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன்.
இன்னொன்னு நீங்க வீட்லயே போன ஃபிளட்டர் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் படிச்சுட்டு இருக்கேன், அந்த கம்பெனில வந்து ஒரு கம்பெனில அந்த ரோலுக்கு ஹையர் பண்றாங்க, அந்த இன்டர்னுக்கு ஹையர் பண்றாங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி கோ டு அண்ட் ஸ்டார்ட் வித் இன்டர்ன்ஷிப். நான் வந்து ட்ரைனிங் கம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஒரு 2 months ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் நீங்க யூ கேன் ஏபிள் டு டைரக்ட்லி கோ டு த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். இன்டர்ன் பண்றப்போ நீ ஏதாவது டைரக்டான ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ணாங்களா, இல்ல சின்ன சின்னதா ஏதாவது டெவலப் அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து பண்ண சொன்னாங்களா அப்படிங்கறத சொல்ல முடியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த இன்டர்ன்ஷிப் ஏரியால? ஓகே. நான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனிங் பீரியட்ல நான் வந்து அந்த ஆப் டெவலப் ஆப்புக்கான அந்த விஜிட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் படிக்க ஆரம்பிச்சேன். தென் அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரீனோட யூஐ கொடுத்து இந்த யூஐ வந்து உங்க ஆப்ல வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகின் ஸ்க்ரீன் யூஐ கொடுத்தாங்கன்னா இது மாதிரியே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நான் எனக்கு என்ன நான் படிச்சதை வச்சு எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் அப்படியே பண்ணிடுவேன். இதே மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆக வந்துட்டு கொஞ்சம் ஒரு காமர்ஸ் ஆப்பே லைன் அப்படி பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் ஸ்க்ரீன், ஒரு சைன் அப் ஸ்க்ரீன், தென் அதுக்குள்ள போனோடனே ஒரு டேஷ்போர்ட், அதுல இருந்து போகும்போது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரீனா இட் டேக் அரௌண்ட் 1 month நினைக்கிறேன். அவங்களுக்கு பொறுமையா டைம் கொடுத்து இந்த மாதிரி கத்துக்காங்க, இப்பெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பொறுமையா படிச்சு தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் வே அந்த மாதிரி இதானதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல அசைன் பண்ணாங்க. ஓகே. அண்ட் உங்களோட இன்டர்ன்ஷிப் பீரியட் எவ்வளோ? 6 months நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அந்த that is 2 months training and 2 4 month intern. 2 months training, 4 month intern. ஓகே ஓகே ஓகே. அண்ட் உங்களோட கம்பெனி வந்துட்டு சொல்ல முடியுமா? கம்பெனி பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண வேணாம். லைக் இட் இஸ் எம்என்சி ஆர் இந்தியன் கம்பெனி ஆர் அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ண முடியுமா? It is a startup company. பிகாஸ் நீ பேசும்போதே நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. ஃப்ரீடம் இருக்கும் போதே வி ஏபிள் டு நோ தட் இட் இஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி. பட் பாக்குறவங்க இப்போ நிறைய பேர் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்தா நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா தரணுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணேன். ஓகே. மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி போயிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்க எம்என்சின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் அசைன் பண்ணாங்கன்னா நீங்க அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போயிட்டாங்கன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹோல் திங் தட் த டாஸ்க் தட் தே ஆர் கிவிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 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 ஆப்பை வந்து நான் ஒரு சிங்கிள் ஹேண்டடா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்னென்ன எண்ட் டு எண்ட் அந்த ஆப்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். அது அது நல்லா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் பாராட்டுவாங்க, தப்பா இருந்தாலும் திட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம்னா நம்ம நிறைய நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும் புதுசு புதுசா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு காமர்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுல எண்ட் டு எண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத நான் ரிசர்ச் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது நான் என்னென்னலாம் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் என்னால நாளைக்கு இந்த ஸ்க்ரீன் பண்ணணும், அந்த ஸ்க்ரீன் பண்ணணும்னா என்னால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க ஒரு ரிசர்ச்சராகவும் இருப்பீங்க, ஒரு டெவலப்பராகவும் இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் மேனேஜர், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னா எப்படி இருக்கும், அதோட காம்படிட்டர்ஸ் ப்ராடக்ட்டுமே நம்ம ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பஸ் ஆப் பண்றேன் அப்படின்னா இப்போ ரெட் பஸ் எப்படி இருக்காங்க, அபி பஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் பண்ற ஆப் வந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி வேரி ஆகும், அவங்க யூஐ இல்லாம நான் வேற இந்த மாதிரி யூஐ எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நான் யூஐ டிசைனரா கூட அந்த இடத்துல யூஐ டிசைனரா கூட நான் வந்து அந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அதான் மெயின் திங் என்னன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு அசைன் பண்றாங்கன்னா அதோட சிமிலர் ஆப்ஸ் என்னங்கிறத நீங்க செக் பண்ணுவீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகும், அதை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி குரூப் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கெயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ இப்ப பண்ற இந்த மாதிரி தப்பு எல்லாமே வந்து நீங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல அதை தவிர்த்துருவீங்க. ஸோ வைல் கம்பேரிங் டு த எம்என்சி கை, இந்த ஸ்டார்ட் அப் ஒர்க்கர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இஸ் கெட்டிங் மோர் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் திங் ஐ திங்க். ஐ ஆல்சோ அக்செப்ட் தட். நம்ம ஸ்டார்ட் அப்ல போகும்போது தான் நம்மளால வந்துட்டு நிறைய விஷயத்த சீக்கிரமா நம்மளால வந்துட்டு கற்றுக்க முடியும். நம்ம இதே ஒரு எம்என்சியோ இல்லை ஒரு பெரிய கம்பெனில போய் ஒர்க் பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு குட்டி பார்ட் தான். பட் ஸ்டார்ட் அப்ல அப்படிங்கும் போது அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம தான் ஒரு மெயின் பிளே அங்கே பிளே பண்ண போறது. ஸோ தட்ஸ் அ குட் திங் இன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அண்ட் தினேஷனோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அட்வான்டேஜஸ் ஆஸ் அன் ஆப் டெவலப்பர், அதை பத்தி பேசலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதான் சொன்னேன், நான் இனிஷியலா சொல்லியிருப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே இதை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நானும் வெப் டெவலப்பரும் வந்துட்டு சிமிலரான பேக்கேஜ்ல இருந்தாலும் ஃபியூச்சர்ல போகும்போது இப்போ வெப் டெவலப்பர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டிமாண்ட் கம்மியா இருக்கும். ஆப் டெவலப்பர் கம்மியா இருக்காங்க, அவங்க டிமாண்ட் அதிகமா இருக்கும்.
So those who are having the high demand, they'll be get high paid in futures. So this is a kind of investment, I think. Apart from job, this is a kind of investment. அட்வான்டேஜ் பத்தி பார்த்துட்டோம். கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அப்படி ஏதாவது உனக்கு இருக்கா? நீ ஏதாவது ஆப் டெவலப்மெண்ட் சைட்ல வந்துட்டு ஃபீல் பண்ணியா அப்படிங்கிறத சொன்னா நல்லா இருக்கும். இதுல டிஸ்அட்வான்டேஜுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு செட்டில் ஆகி இவ்வளவு படிச்சு முடிச்சுட்டேன், நான் இதுக்கு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா புது புது பேக்கேஜஸ் வந்து இருக்கும். அதாவது ஒரு விஜிட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பண்ணி பப்டேவ்னு ஒன்று இருக்கு ஃபிளட்டர்ல, அதுல போஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அப் டு டேட்டா இருக்கணும், என்னென்ன வந்துட்டு விஜிட்ஸ் எல்லாம் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து உங்களோட யூஐ வந்துட்டு புதுசா ஒரு இது பண்றீங்கன்னா பழைய அந்த இதை யூஸ் பண்ணாம புதுசா ஏதாச்சும் வந்து அதை யூஸ் பண்ணி உங்க யூஐ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணிட்டு அந்த கண்டினியூஸ் லேர்னிங் தான் டிஸ்அட்வான்டேஜ்ங்கிற அதை நீ அட்வான்டேஜா பாத்துக்கிற. Continuous learning is not a disadvantage. It is for some guys who are staying in the comfort zone. அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நீங்க டெக்னிக்கல் சைடு உள்ள வந்துட்டாலே கண்டிப்பா நீங்க வந்துட்டு டெய்லி அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அது வந்துட்டு நீங்க எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அப்கிரேட் ஆகலைன்னா நீங்க அதே இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். உங்களால க்ரோ ஆக முடியாது, அந்த உங்களோட பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அதை வந்துட்டு தினேஷ் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜா பாக்குறான். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ வித் த ஃபியூச்சர். ஸோ இது ஒரு குட் திங், நீங்க தினேஷ் கிட்ட இருந்து கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டினை கேட்டேன், மறுபடியும் கேட்கிறேன். ஒரு பிகினரா ஆப் டெவலப்மெண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி ஒன்று ஷேர் பண்ண முடியுமா? இந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் படிக்கலாம், இதெல்லாம் கத்துக்கலாம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரோட் மேப் மாதிரி நீ வச்சிருக்கியா? அப்படி இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, முதல்ல வந்து நம்ம ஸ்டார்டிங் இருந்து பார்த்தோம்னா இப்ப நான் சொல்ல போற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். நீங்க எதுல போறீங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு ஆண்ட்ராய்டு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி போறேன், iOS மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி போறேன். அதாவது நேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தனித்தனியா பண்றது. ஆண்ட்ராய்டு நேட்டிவ் டெவலப்மெண்ட், iOS நேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க வந்துட்டு ஜாவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். iOSக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆண்ட்ராய்டு மட்டும் பர்டிகுலரா பண்றீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணி பண்ணலாம், iOS பர்டிகுலரா பண்றீங்கன்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அதே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்டா யூஸ் பண்ற ரெண்டு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஒன்று இருக்கு, ஃப்ளட்டர் ஒன்று இருக்கு. இப்போ ஃப்ளட்டர் பூம் ஆயிட்டு இருக்கு, ரியாக்ட் நேட்டிவ். ஓகே, கிராஸ் பிளாட்ஃபார்ம் இட் இஸ் யூஸ்ட் போத் ஃபார் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு. நான் சொன்னேன் இல்லையா, iOSக்கும் அதாவது இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் லிங்க்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு தனியா ஆப் பண்ணிடுவாங்க, iOSக்கு தனியா ஆப் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சின்ன கம்பெனி வந்துட்டு அவங்க இனிமே தான் ஃபியூச்சர்ல க்ரோ ஆக போறோம், இனிஷியலா வந்துட்டு எங்களுக்கு அவ்வளவு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளட்டர் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் இந்த மாதிரி கைண்டான டூல் செலக்ட் பண்ணி ஒரே டைம்ல வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல என்னன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு சிங்கிள் கோட் இருந்தாலே போதும், நீங்க வந்து iOS யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி காமனா யூஸ் பண்றது ரெண்டு இருக்கு, ஃப்ளட்டர் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ். அண்ட் ஆல்சோ சம் அதர் திங்ஸ் வந்துட்டு இருக்கு, நேட்டிவ் ஸ்கிரிப்ட் அந்த Xamarin சொல்லிட்டு சில இதெல்லாம் அது வந்து மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. தீஸ் டூ ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட். இது நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பேசிக்கான ப்ரோக்ராமிங் நாலேஜஸ் இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விஜிட்னா என்ன, இந்த கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க என்னங்கிறத உள்ள வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன உங்களுக்கு சஜஷன் கொடுக்க விரும்புறேன்னா, நீங்க ஒரு ப்ரோக்ராமிங்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே யூ கேன் ஏபிள் டு ஃபார் போத் டெவலப்மெண்ட் ஆப் டெவலப்மெண்ட் எதா இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்ங்கிறது உங்களுக்கு அது இருந்தாலே போதும். ஓகே, என்ன லாங்குவேஜஸ்லாம் கவர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீ ஆல்ரெடி இப்போ ஃப்ளட்டர் பண்றாங்கன்னா டாட் சொன்ன இல்லையா, அது எப்படி ஸ்டார்ட் பண்ண? நீ இப்போ விட்ஜெட்ஸ் அதெல்லாம் பத்தி ஷேர் பண்ண இல்லையா, அதெல்லாம் என்னென்னலாம் ஒரு 5 to 10 லிஸ்ட் பண்ணினா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 லிஸ்ட் பண்ணினா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இல்ல மேபி நீ ஏதாவது டுட்டோரியல்ஸ் ஏதாவது வச்சு பார்த்துருந்த, உன்னோட நீ பார்த்த டுட்டோரியல்ஸ் இல்லைன்னா நீ யூஸ் பண்ண ரிசோர்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க யூடியூப்லயே வந்து மோஸ்டா எல்லா ரிசோர்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க போயிட்டு வந்து ஃப்ளட்டர் கோர்ஸ் மாதிரி போட்டீங்கன்னா டாப்ல வந்து ரிப்பிள்ஸ் கோட்னு ஒரு சேனல் இருக்கு, அவங்களுமே நல்லா சொல்லி தரவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ரிப்பிள்ஸ் கோட் அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நான் அந்த ட்ரைனிங் பீரியட் வந்துச்சு, அதுல வந்துட்டு நான் இந்த சின்ன சின்ன ஆப்ஸ் பண்ணேன். கம்பெனில நான் அவங்க சொல்ற டாஸ்க் பண்ணாலுமே நான் வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி டூ டூ லிஸ்ட் ஆப் பண்றது, சின்ன இ காமர்ஸ் ஆப், அந்த மாதிரி அப்புறம்
இந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் பண்ணேன் ஸ்டார்டிங்ல. அதை நான் பண்ணி என்னோட கிட்டப்ல போடுவேன். என்ன பண்ணாலும் நான் வந்து அதை கிட்டப்ல போட்டுருவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. இனிஷியலா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க. இப்ப நான் டூ டூ லிஸ்ட் ஆப் பண்ண எனக்கு தோணுச்சு. ஒரு கால்குலேட்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா நீங்க ஒரு அதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நான் ஒரு லாகின் ஸ்கிரீன் நேவிகேட் பண்ணி ட்ரை பண்றேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் என்னெல்லாம் தோணுதோ பண்ணீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை அந்த இதை நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல ஈஸியா சர்வை பண்ணிக்கலாம். ஆப் டெவலப்மெண்ட் குள்ளார வரும்போது இப்ப நீ சொன்ன ஸ்கில்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஸ்கில்ஸ் தேவைப்படுமா? இல்ல இதுவே என்னப்பா லைக் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் பத்தி தெரிஞ்சிருந்தா போதும், அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதும், அதுவே என்னப்பா இல்ல வேற ம். ஏதாவது ஸ்கில்ஸ் தேவைப்படுமா? அது நீங்க பேசிக்கா நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அப்கிரேட் ஆகும்போது நீங்க கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்டார்டிங்ல பண்ண அந்த ஒர்க்குமே இப்ப பண்ற ஒர்க்கும் பார்க்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்துட்டு இப்போ வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க முன்னாடியே நான் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து நீங்க படிக்கிறது பெட்டரா இருக்கும். இப்போ வந்துட்டு லாகின் ஸ்கிரீனா இப்படிதான் இருக்குங்கிறத நீங்க முன்னாடி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து நீங்க படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். பட் நீங்க வந்துட்டு எல்லாருமே மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. நான் அந்த மாதிரி வந்துட்டு நான் கேதர் பண்ணுவேன். நான் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றேன்னா இது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, இந்த பட்டன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத வந்துட்டு நான் ஒரு டைம் வந்துட்டு கேதர் பண்ணுவேன். பண்ணனாலதான் வந்துட்டு நான் இப்போ ஒரு ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது நீங்க ஆப் யூஸ் பண்ணும்போது ஒரு நார்மல் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்றேன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க சும்மா ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. இந்த இந்த ரீல் பட்டன் இங்க வச்சிருக்காங்க, லைக் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எதனால ஏன் இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லைக் போற வந்து ஈஸியா பிரஸ் பண்ற மாதிரி பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. கை தம் பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதனால வச்சிருக்காங்க அந்த ரிசர்ச் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஆப் டெவலப்பர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கடைசியா லாஸ்டா ஒரு கொஸ்டின் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆப் டெவலப்மெண்ட்டை வீட்ல இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க ஃப்ரெஷரா அப்படின்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். ஐ திங்க் நீ அட்ரஸ் இருக்கும். பண்ணிட்டாத, பட் இருந்தாலும் சொல்லு இன்னொரு டைம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதான். இப்போ நீங்க வந்துட்டு ஆப் டெவலப்மெண்ட்குள்ள போறீங்கன்னு நம்ம எடுத்துப்போம். ஒரு விஜிட் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு இருக்கு நம்ம வச்சுப்போம். இப்போ ஒரு பட்டன் இருக்குன்னா அது வந்து ஒரு கண்டெய்னரோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு லாகின் ஸ்கிரீன் பண்றீங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி செட் ஆஃப் லைனா நீங்க வந்து அடுக்கிட்டு வருவீங்க. நீங்க ஒன்னு நீங்க வந்துட்டு நான் அந்த ரிப்பிள்ஸ் கோட்ல எல்லாம் யூடியூப் வீடியோல எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு ஒரு விஜிட் தனித்தனியா அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லி தருவாங்க. இப்ப நீங்க அதை வந்துட்டு ஒரு இது படிச்சுட்டு அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் சைட் பை சைடா. இப்ப நீங்க வீட்லயே படிச்சாலுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க மைண்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் வந்து எல்லாமே மாறும். நீங்க வந்துட்டு போன் நோண்டிட்டே இருந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் வேலையாகாது. நீங்க ஃபியூச்சர் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரினா நீங்க உட்காந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு தாட் இருந்துச்சுனாலே நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவா நீங்க இருப்பீங்க. இப்போ நான் ஆப் டெவலப்மெண்ட் என்ன சொல்றேன்னா நீங்க வந்துட்டு ஒரு விஜிட் புதுசா படிக்கிறீங்கன்னா நீங்க அவங்க படிக்க படிக்க சைட் பை சைட் ட்ரை பண்ணிட்டே வரணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணிட்டே வரணும். நான் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அவர் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பாத்தீங்கன்னே எனக்கு வந்துருவீங்க. ஸோ ஒன்னா நீங்க பண்ணிட்டு வந்து நீங்க கடைசியில நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரிவைசபிளா இருக்கும். அதுதான் என்னோட என்னோட ஃபைனல் ஒரு ஆல்ரெடி ஃபைனல் கொஸ்டின் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இன்னொரு ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஆப் டெவலப்மெண்ட்குள்ளார வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் உன் சைட்ல இருந்து தரணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? ம். இது வந்து நான் கொடுக்க போற அட்வைஸ் வந்துட்டு ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. காமன் ஃபார் த ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? நீங்க வந்துட்டு எந்த ஒரு பீஸ் ஆஃப் இது ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோல போக ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு பிரேக் மட்டும் எடுத்துறாதீங்க. பிகாஸ் நான் செகண்ட் இயர்ல பண்ண தப்பு தான். நான் அந்த பிரேக் எடுக்காம இருந்திருந்தேன்னா மேபி நான் வந்து ஒரு அப்கிரேடட் கரியர் வச்சிருந்திருப்பேன். பட் அந்த பிரேக் எடுத்தனால ஒரு 2 இயர்ஸ் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். நீங்க எது ஸ்டார்ட் பண்றதாலும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. தென் கோ வித் ஃப்ளோ அண்ட் யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் எவ்ரிதிங். அண்ட் ஆப் டெவலப்பர் அப்படின்னு நீங்க ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற அட்வைஸ் என்னன்னா இனிஷியலா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் படிக்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்லா பிக்கப் பண்ணி உங்களால அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். நான் வந்துட்டு படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்து நீங்க படிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்க சக்சஸ் ஆகலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன் தினேஷ். கேட்ட தேங்க்யூ உடனே தேங்க்யூ. வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் தினேஷ் கூட வந்துட்டு இன்னும் ஃபர்தரா நான் வந்துட்டு பல வீடியோஸ் போடலாங்கிற மாதிரி ஒரு
ஐடியாவில் இருக்கேன். நான் அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவோட எண்டிங் இதுதான். ஸோ யாராவது ஆப் டெவலப்மெண்ட்குள்ளார வரீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட். அண்ட் ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடலாம். தினேஷ், உன் சைட்ல இருந்து ஒரு பாய் சொல்லிட்டீங்கன்னா வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிடுவேன். Okay, bye to all. And thank you for inviting me to this wonderful event, Arvind. And hopefully, in the future, I'm really happy. And thank you. ஓகே.